நல்ல வீட்டை ஆண்டவர் தந்திருக்கிறார். இப்போல்லாம் 50 இன்ச்சு அடுத்த 100 இன்ச்சு டிவியை வாங்கி வச்சு கிரிக்கெட்டை பார்த்து 12-1 மணி வரைக்கும் இருப்ப நமக்கு பிரச்சனை இருக்காது. அடுத்த நாள் வேலைக்கு போக நமக்கு பிரச்சனை இருக்காது. கொஞ்ச நேரம் அதெல்லாம் தவிர்த்து ஜெபிக்க வேண்டும் என்றால் நாம் விரும்புகிறதை தவிர்க்க வேண்டும். கிரிக்கெட்டை விரும்புகிறோமா, முதல்ல அதை தவிர்த்து நம் ஜெபத்திற்கு உட்காரணும். ஆண்டவரே அது எனக்கு வேண்டாம், அதற்கு பதில் அதில் தான் ஆண்டவர் பிரியப்படுவார். கேட்கிறவர்களே ஹல்லேலூயா, நல்ல வீடுகளையும் நல்ல மேன்மைகளையும் கர்த்தர் தந்திருக்கும் பொழுது ஆண்டவரே என்னுடைய வீடு ஒரு கலங்கரை விளக்காக இருக்கட்டும். இந்த பட்டணத்தில் ஆண்டவரே என்னுடைய சத்தத்தை கேட்டு கர்த்தர் இறங்க வேண்டும். ஆண்டவரே இந்த பட்டணத்தில் பிசாசு செய்கிற கிரியைகள் அடங்க வேண்டும் என்று நம்முடைய வீடு தேவ சமூகத்தில் ஜெபத்தின் வீடாய் மாறட்டும். அந்த வீட்டிலே கர்த்தர் வாசம் பண்ணுவாராம், அந்த வீட்டிலே கர்த்தர் இறங்குவாராம். நண்பன் ஒருவன் ஸ்ரீலங்காவுக்கு ஊழியத்திற்காக போய்விட்டு வந்து அங்கே நடந்ததை சொன்னான். அங்கே இருக்கிற அநேக தமிழ் தீவிரவாதிகள் எல்லாரும் பாஸ்டர் ஆயிட்டாங்க. பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு போதகர்களாக நல்ல ஊழியம் செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்கள் எல்லாம் சொன்ன ஒரே ஒரு சாட்சி, ஐயா என்னன்னு தெரியல, பெர்க்மான்ஸ் ஐயா ஒரு பாட்டு பாடினாங்க, இறங்கும் ஐயா மனம் இறங்கும் ஐயா, துப்பாக்கி ஏந்தும் கைகள் வேதம் ஏந்த வேண்டும் அப்படின்னு அன்னைக்கு அவர் அழுது பாடினார். அன்றைக்கு அது எங்களுக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு பைபிளை கையில் ஏந்திக்கிட்டு அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது தான் தெரிந்தது, அவர் அன்றைக்கு அழுது பாடினது எங்களுடைய வாழ்க்கையை மாற்றினது. ஹல்லேலூயா. யாரோ ஒருவர் எங்கோ அபிஷேகத்தால் நிரம்பி ஜெபித்த பொழுது பாடின பொழுது அது தேசத்தில் ஏதோ ஒரு எல்லையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்றால் நாம் அநேகரே நம்முடைய ஜெபத்தை நம்புவதில்லை, நம்மேல் கர்த்தர் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நம்புவதில்லை, நம்மை கர்த்தர் அழைத்த அழைப்பை நம்புவதில்லை, நாம் பாரப்பட்டு ஜெபிப்பதில்லை. தேவன் நமக்குள் அந்த பாரத்தை வைப்பாராக. வயதானவர்களுக்கு அல்ல அந்த பாரம் வர வேண்டியது, வாலிப பிள்ளைகளே அந்த பாரம் வரட்டும். சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பாரம்